எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்கள் வாழ்வையும் தேவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இப்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாலாகாமல் தலையாவாய் என்று. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது ஒரு நாளும் நாம் கூனி குறுகி போகிறதே இல்லை. கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். எந்த இடத்துல நம்ம தலை குனிந்தோமோ அந்த இடத்துல தான் தேவன் தலை நிமிர பண்ணுகிற தேவன். நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பின் நன்மையை தருகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நாம் அதை செய்ய வேண்டும். நம்மளால் என்ன நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ, சமுதாயத்துக்கு செய்ய முடியுமோ, சக நண்பர்களுக்கு செய்ய முடியுமோ அதை நாம் செய்வோம். நாம் நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் வேதம் நமக்கு இவ்வண்ணமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனப்படி சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அதை அறுப்போம் என்று சொல்லப்படுகிறது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சில வேளைகளில் ஜெபம் பண்ணுகிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஊழியம் செய்கிறதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும். ஆலயம் போறதுக்கு நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதிகமாக நம்ம ஆண்டவரை தேடணும், ஆலயம் போக வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் இன்னொன்று சொல்லுகிறது, நன்மை செய்கிறதிலும் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சில வேளையில் நன்மை செய்ய நாம் சில வேளையில் தயங்குவது ஏன்? நன்மை செய்து என்ன பலன்? அவங்க என்ன நன்றியாவா இருக்கிறாங்கன்னு கேட்பான். சில வேளைகளில் நன்மையை பெறுகிறவன் நன்றி இல்லாமல் போனாலும் நன்மை செய்கிற நாம் தேவனால் மறக்கப்படுவதில்லை. நம்மிடத்தில் நன்மை பெற்றவன் நமக்கு தீமையை சொல்லலாம், செய்யலாம், நன்றி மறந்து போகலாம். என்றால் எனக்கு அநேகர் நன்றி இல்லாத ஒரு உலகம். சொல்லுவாங்க தமிழ் ஒரு பழமொழி, கையை சுட்டு வெட்டி கரியாக்கி கொடுத்தாலும் அது அவனுக்கு பச்சை காயும் பாவக்காயும் அது கரியுமாய் இருக்கும் என்று சொல்வார்கள். மனிதர்கள் நன்றி இல்லாதவர்கள். எவ்வளவு நன்மை செய்து பாருங்கள், அவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்து பாருங்கள், இமைப்பொழுதுல மறந்துடுவாங்க, இமைப்பொழுதுல நம்மளை தூற்றிடுவாங்க. இப்படி நம்ம பார்க்கும்போது இவனுக்கெல்லாம் போய் நன்மை செய்திருக்கிறோமே, இவனுக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறோமே என்று சில வேளை நம்ம சலித்து போகலாம். ஆனால் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் நீ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செய். நன்மையை நமக்கு யாருக்கு செய்ய முடியுமோ, எப்படி செய்ய முடியுமோ அதை செய்வோம். நன்மை செய்கிறதில் 2 காரியம். ஒன்று, தேவன் நமக்கு கொடுத்ததில் தான் நாம் நன்மை செய்கிறோம். நாம் நம்முடையதை கொடுத்து செய்யவில்லை. நாம் ஏதோ பிரயாசப்பட்டதினால் அதை செய்யவில்லை. தேவன் நமக்கு நன்மை செய்யக்கூடிய திராணியை, தகுதியை நமக்கு தருகிறார். கொஞ்சம் பணம் ஒருவருக்கு கொடுக்கிறேன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுனால தானே கொடுக்கிறோம். நமக்கு பலனை ஆண்டவர் தானே கொடுத்தார். நமக்கு அந்த திராணியை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? முதலாவது நன்மை செய்கிறதுக்கு தேவன் எனக்கு கொடுத்ததைத்தான், இல்லாட்டா தேவன் கொடுத்ததினால தான் அதை நான் கொடுக்கிறேன், அதை செய்கிறேன். 2வது, நன்மை செய்ய வேண்டும் என்றது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து என்னால் முடிந்த நன்மையை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் ஏற்ற காலத்தில் அதை நாம் அறுப்போம். தேவன் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அதை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற, ஏழைகளுக்கு கொடுக்கிறவன், இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறார், அதை திரும்பி கொடுப்பாராம். நாம் அதை திருப்பி நமக்கு கொடுப்பார். அந்த ஏற்ற காலத்துல நம்ம தளர்ந்து போகாமல் இருந்தால் அதை தேவன் தருவார். சில வேளையில மாதா பிதா செய்கிறது மக்களுக்கு என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஒரு நன்மையை செய்து மரிச்சு போயிருவீங்க,
ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார், அதுக்கு உதவி செய்வார். ஆகவேதான் யாருக்கு விசேஷமாய் தேவ பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும் என்பதையும் அந்த இடத்துல சொல்லப்படுகிற 10வது வசனம் சொல்லுகிறது. நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் யாவருக்கும் செய்வோம், இனம் மதமின்றி யாவருக்கும் நன்மை செய்வோம். விசேஷமாக விசுவாச குடும்பத்துக்கும் நன்மை செய்யுங்கள். பரிசுத்தவான்களை நினைவு கூறுங்கள். நாங்கள் அந்த கொரோனா காலங்களில் அநேக நேரங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களை நான் அறிவேன். அநேக நேரங்களில் பலரும் நன்மையை தேடி கொண்டிருந்தவர்கள். ஆனால் அப்பொழுது எங்களுடைய மனதில் நாங்கள் ஒரு சின்ன சபையை சார்ந்தவர்கள் தான், இளம் ஊழியர்கள் தான். பெரிய பணம் எங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து கொடுத்து யாரும் உதவி செய்ய சொல்லுவதனால் செய்வதில்லை. எங்களுடைய திருச்சபைக்கு நாங்கள் அறிவித்தோம், இப்படி பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய போகிறோம் என்ற உடனே திருச்சபையை சார்ந்த சிலர் எங்களுக்கு உதவி செய்ய முன் வந்த போது, அந்த நாட்களில் ஊழியக்காரர்கள் மரித்து போனவர்கள், ஊழியம் செய்தவர்கள், அவர்கள் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தவர்கள், அவர்களுடைய மனைவி விதவைகளாய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் அவர்களை நினைவு கூர்ந்து ஊழியக்காரர்கள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த ஊழியக்காரர்கள் 15 பேருடைய மனைவியை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு உதவி செய்தோம். அந்த நேரத்தில் ஒரு சகோதரர் ஒரு சாட்சி கொடுத்தாள். ஐயா, எல்லாரும் எங்களை மறந்துட்டாங்க, இவரோடையே எல்லாம் போயிட்டு எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நிற்கதையற்று இன்றைக்கு கலக்கத்தோடு நாங்கள் காரணப்பட்டு கொண்டிருந்தோம். பிள்ளைகளுடைய தேவை எப்படி சந்திப்பதென்று தெரியாமல் நாங்கள் அழுது ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கூடாக அந்த அற்புதத்தை செய்தார் என்று சொன்ன போது நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். ஏனென்றால் சில வேளைகளில் ஊழியக்காரர்களோடு ஊழியர்களை மறந்துடுவாங்க, சபையார் மறந்துடுவாங்க. ஆனால் ஊழியக்காரனுடைய மனைவி, பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் இல்லையா, அவங்களை நினைவு கொண்டு நன்மை செய்ய எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதை ஸ்லாக்கியமாக நினைக்கிறோம். ஆகவேதான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடிய தகுதியுள்ள மனிதர்களை தேடி கண்டுபிடித்து, குடிகாரனுக்கு உதவி செய்வதுன்னா அவன் குடிப்பான், துன்மார்க்கனுக்கு உதவி செய்தா துன்மார்க்கமா அதை பயன்படுத்துவான். ஆனா நாங்களோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நன்மை செய்யக்கூடிய சக்தி ராணியை கிருபை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். உங்களால் முடிந்த நன்மைகளை செய்யுங்கள். பிதாவே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை எங்கள் உள்ளத்தில் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து நன்மை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளும் இந்த வார்த்தையை கேட்கும் போது மற்றவர்களுக்கு நன்மை செய்ய, ஆண்டவர், ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்க, நன்மை செய்ய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலும் அந்த வாஞ்சை பாரத்தை கொடுப்பீரா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்மை செய்யுங்கள். கர்த்தர் ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு அறுவடையை தருவார். God bless you.